ஒரு பொருளை நீங்க விற்க போறீங்க அப்படின்னா இந்த பொருளை நான் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 7 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நான் விற்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேற விஷயம், அதுதான் தொழில். ஆனா நான் வந்து இந்த பெண்ணை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், மார்க்கெட்ல யாருமே இந்த பெண்ணை வாங்குறதுக்கு வர மாட்டேங்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறதா இருக்கட்டும், பேசிக் லெவலுக்கு போகிறதா இருக்கட்டும், என்றைக்குமே நீங்கள் உங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்காதீங்க. இல்லை வேற யார்ட்டையோ கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவேன், இல்லை சேலரி வந்திருக்கு மொத்த சேலரியும் போட்டு ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம ஒரு பிகினர் ட்ரேடரா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ட்ரேடுக்கு எந்த அளவில் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க $100 நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ரிஸ்க் நீங்க அதில் எடுத்தா அது வந்து ஒரு சேஃபான ட்ரேடருக்கான அர்த்தம். முதல்ல நான் ட்ரேட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்தில் $100க்கு $100 ஒரே டைம்ல ரிஸ்க் எடுத்தனாலும் இருக்கு. ஆனா இப்போ என்னோட அக்கௌண்ட்ல $100 இருந்துச்சு அப்படின்னா அந்த $100க்கு வெறும் 2% ரிஸ்க் மட்டும் தான் நாம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $2 ரிஸ்க் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இந்த ட்ரேடிங்கை பொறுத்தளவுல இன்னைக்கே நான் ட்ரேட் பண்ணி நாளைக்கே நான் பெரிய லட்சாதிபதியா கோடீஸ்வரனா ஆகிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகவே முடியாது. இந்த ட்ரேடிங்கை பொறுத்தளவுல நமக்கு படிக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 2 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மார்க்கெட் வந்து எந்த மாதிரி சிக்னல் கொடுத்தா நாம எந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்களும் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டவுட்டுகளும் நீங்க ஒரு பிகினர் ட்ரேடர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறது வரை என்னோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவா கிடைச்சிட்டு இருக்கும். ரெண்டாவது, சார் எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு இந்த ட்ரேடை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது, இருந்தாலும் இந்த ட்ரேடிங்கில் நான் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிளாக ஒரு கண்டினியூவாக ஒரு லைஃப் டைமாக இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த அளவுக்கு ட்ரேடிங் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய டாலர் வந்து $100. இந்த $100க்கு நீங்க எந்த ஒரு எமோஷனும் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள்லயே இந்த $100 நீங்க லாஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதே டைம் இந்த $100க்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு 10% நான் ரிஸ்க் எடுப்பேன் சார், இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப டைம் வெயிட் பண்ணி நான் ட்ரேடை படிக்கணும் அப்படின்னு விரும்பலை, நானாலும் நான் இதில் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து $10 ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு ட்ரேடுக்கு நான் வந்து $10 நான் ரிஸ்க் எடுப்பேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிவார்டு வந்து எவ்வளோ எடுப்பீங்க? அப்போ ரிஸ்க் டு ரிவார்டு வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஒரு பொருளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னா இந்த பொருளை நான் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 7 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நான் விற்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேற விஷயம், அதுதான் தொழில். ஆனா நான் வந்து இந்த பெண்ணை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், மார்க்கெட்ல யாருமே இந்த பெண்ணை வாங்குறதுக்கு வர மாட்டேங்காங்க, அப்போ நான் வந்து யார்கிட்டயாவது 10 ரூபாய் கொடுத்து இந்த பெண்ணையும் கொடுக்கறதுக்கு சமம். நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா இந்த பெண்ணையும் கொடுத்து 10 ரூபாயும் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு சமம். அப்போ ட்ரேடிங்ல நாம எந்த அளவுக்கு இருக்கணும்? நம்ம 10 ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $10 நான் 10 ரூபானே உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 10 ரூபாய் நாம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த 10 ரூபாய்க்கு குறைஞ்சது 20 ரூபாயாவது நாம இந்த மார்க்கெட்ல நாம ப்ராஃபிட் எடுத்து ஆகணும். அப்படி எடுத்தாதான் அது 1:1 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி ஆகும். இதே டைம் இந்த $10 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு -$20 நீங்க லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது $10 நீங்க உங்களுக்கான ரிஸ்கை வச்சுட்டு ரிஸ்கையும் தாண்டி $20 நீங்க வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெண்ணை 10 ரூபாய்க்கு வாங்கி ஒருத்தட்ட பெண்ணையும் கொடுக்குறீங்க, 20 ரூபாயும் கொடுக்குறீங்க. அப்போ இந்த ட்ரேடிங்ல, அதாவது ரியல் லைஃப்லயே இது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். அப்போ நம்ம ட்ரேடிங்ல இது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு ட்ரேடை நாம எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபர்மேஷன்கள் நமக்கு தேவை. அப்போ ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா MACD
மேக்டியை பத்தி ஒரு வீடியோவும் ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர் அதை பத்தின ஒரு வீடியோவும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து 2 வீடியோக்களா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 வீடியோக்களை கோத்ரூ பண்ணுங்க. அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நாம $10 இன்வெஸ்ட் பண்ணி அந்த ட்ரேடோட முடிவுல எப்படி அந்த $10 $20 நாம கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே டைம் $10 நம்ம ரிஸ்க் வச்சு அதே $10 லாஸ்ல எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற மாதிரியும் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இது கூடவே நீங்க இந்த மாதிரி இண்டிகேட்டர்கள்ல பிராக்டிஸ் பண்ணுனா மட்டும்தான் நீங்க பேசிக் லெவல்ல கடந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வர முடியும். அது வரைக்கும் நீங்க இந்த பேசிக் லெவல்லே தான் நீங்க இருக்க முடியும். நானே ஓனா ட்ரேட் எடுத்துருவேன் சார். எனக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு எந்த இடத்துல பை பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல நான் பை பண்ணுவேன். எந்த இடத்துல செல் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல நான் செல் பண்ணுவேன். இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ட்ரேட் படிக்க முடியாது. நீங்க ட்ரேட் படிக்கணும். அந்த ட்ரேடிங்ல ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள், அதாவது டெபாசிட்ல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த ஆப்புகள்லாம் தேவை, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை எடுத்து வச்சு டெமோல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 ட்ரேடோ 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுல பிராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு நல்லா ஃப்ளூவெண்டா வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றது எப்படி, ட்ரெண்ட் லைன் டிரா பண்றது எப்படி, இப்படி ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணதுக்கு பிறகு அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நாம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் இப்படிங்கிறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல். அதையும் தாண்டி ப்ரொஃபஷனல் லெவல்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இந்த பேசிக் லெவலையும் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இந்த பேசிக் லெவலும் அட்வான்ஸ் லெவலையும் கடக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அந்த பேசிக் லெவலை கடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங் பத்தின எல்லா டீடைல்ஸும் A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அந்த பேசிக்கை தாண்டி அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறதா இருக்கட்டும், பேசிக் லெவலுக்கு போகிறதா இருக்கட்டும், என்னைக்குமே நீங்க உங்களோட ஓன் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்காதீங்க. ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது வேற யாரோ ஒரு ஆளோட பணம். அந்த பணத்தை நீங்க வச்சு ட்ரேட் பண்ணும்போது அந்த பணத்தோட கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது. உங்களோட பணமா இருந்தாலும் அந்த ஒரு $100 பரவாயில்ல, அந்த $100 நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அப்படின்னா தான் கடைசி வரைக்கும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உங்களால ஃபாலோ பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணுவேன் சார், இல்ல வேற யார்ட்டையோ கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவேன், இல்ல சேலரி வந்திருக்கு மொத்த சேலரியும் போட்டு ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இண்டிகேட்டர் இருக்கும். ஆனா உங்ககிட்ட டிசிப்ளின் இருக்காது. அப்படி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணமும் உங்களோட பணமா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அந்த பணத்தோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரிஸ்க் டு ரிவார்டையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை படிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நான் ஃபண்டட் அக்கௌண்ட் போகிறேன் சார், வேற யாராவது ஒரு ஃபண்டை கொடுப்பாங்க, 4 நாளில் லாஸ் பண்ணிட்டு சும்மா இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ட்ரேட் படிக்க முடியாது. ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கான லிவரேஜ் வேற, ரியல் அக்கௌண்ட்டுக்கான லிவரேஜ் வேற. இந்த 2 லிவரேஜ் வந்து நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ரியல் அக்கௌண்ட் வரக்கூடிய டைம்ல உங்களுக்கு வந்து ரொம்ப திருவட்டமா இருக்கும், உங்களால ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்போ கடைசி வரைக்கும் உங்களோட ரியல் மணியை அந்த அக்கௌண்ட்ல போட்டு ட்ரேட் பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும் ஃபண்டட் அக்கௌண்டோட ஹெல்ப்ல தான் நீங்க இருக்கணும். அதனால தயவு செஞ்சு நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் போகாதீங்க. அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ல நாம வித்ரா எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நல்லா ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரை தேர்ந்தெடுத்து அதுல உங்களோட ட்ரேடிங்கான தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டெபாசிட்டா இருக்கட்டும், வித்ராவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ரெகுலேஷன் இருக்கக்கூடிய புரோக்கரா இருக்கணும். இன்னும் அடுத்த வீடியோல நான் எதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட சேனல்ல உங்களுக்காகவே எல்லா வீடியோக்களும் நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.